அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை போர்வை போர்த்தியது போல் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளியங்கிரி மலைதான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக கருதப்படும் சிவபெருமானின் மலையாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலை காண கிடைக்காத சிவனின் வாழிடம், அவர் தங்கிய இடமாகவும் கருதப்படுகிறது. நம் மன அமைதிக்காக இறைவனிடம் செல்வோம். ஆனால் இறைவனுக்கே மன அமைதி அளித்த இடமாக கருதப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை. வாங்க நாம இப்ப அந்த மலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகம் அனைவரும் அடைந்திருப்போம். அப்பேற்பட்ட சிவனுக்குரிய தென்னாடு எங்கு இருக்கு? சிவனுக்குரிய 3 கைலாயங்கள் யாவை? உத்திர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. உத்திர கைலை கண்ணுக்கு தென்படாமல் கடலுக்கு நடுவிலும், மத்திய கைலை இமயமலையிலும் அமைந்திருக்கு. தட்சிண கைலை என்று அழைக்கப்படும் தென் கைலாயம்தான் வெள்ளியங்கிரி மலை, சிவனுக்குரிய தென்னாடு. இன்னும் இந்த மலையின் சிவபெருமான் வாழ்றார்னு சொல்றாங்களே, அது ஏன்? எப்படி சிவபெருமான் இந்த மலைக்கு வந்தார்? இந்த மலையின் ரகசியம் என்ன? இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளியங்கிரி மலை. அப்பேற்பட்ட மலையின் ரகசியம் என்ன? அதன் வரலாறும் ரகசியமும் இந்த ஒரு காணொளியில். சிவபெருமான் இந்த மலைக்கு ஏன் வந்தார்? முன்னொரு காலத்தில் பானாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடும் தவமிருந்து ஆண்முகத்தையே பார்க்காத ஒரு கன்னி பெண்ணின் கையால் தான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு கேட்குறான். அந்த அரக்கனின் அராஜகம் தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் முறையிட, சிவபெருமான் பார்வதியிடம், நீ குமரிக்கடலுக்கு மானிட பிறப்பெடுத்து செல், அங்கு உனக்கு ஒரு அசுர வதம் காத்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ என்னை நோக்கி தவமிரு, தக்க நேரம் வந்தவுடன் நானே உன்னை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்றாரு. சிவன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத பார்வதி குமரி கடல்ல மானிட பிறப்பெடுத்து சிவனை நோக்கி கடலுக்கு நடுவே உள்ள ஒரு பாறையில் ஒற்றை காலில் தவமிருந்து காத்திருக்காங்க. சிவபெருமான் சொன்ன நேரத்துல பார்வதியை திருமணம் செஞ்சுக்க வராததுனால திருமணம் தடைப்பட்டது. அழகான கன்னி பெண்ணை பார்த்து ஆசை கொண்ட பானாசுரன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துறான். சிவன் வராததுனால கடும் கோபத்தில் இருந்த பார்வதி அரக்கன வதம் செஞ்சு ருத்ரகாளியா மாறுறாங்க. அசுரவதத்திற்கு பின் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கோபம் தணிஞ்சு தன் கோப சக்திகளை எல்லாம் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியில் அடை அந்த மூக்குத்தியை அம்மனே போட்டுக்கிட்டு பகவதி அம்மனா காட்சி தராங்க. தன்னையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒற்றை காலில் தவம் இருந்த கன்னி பெண்ணை திருமணம் செய்ய முடியாம காலதாமதமானதுனால மனம் வாடிய சிவன் வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி மலை உச்சியில் வந்து அமர்ந்திருக்கார். இங்கு சிவன் ஆனந்தத்திலோ தியானத்திலோ அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனசோர்விலும் வந்து அமர்ந்தார். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தானோ அவ்விடத்தையெல்லாம் கைலாயம் என அழைத்தனர். அதனாலேயே வெள்ளியங்கிரியை மக்கள் தென் கைலாயம் என அழைக்க துவங்கினர். 4 யுகங்களாகவே தென் கைலாயம் இருக்கிறதா புராணங்கள் சொல்கிறது. இந்த 4 யுகங்களுக்கு முன்பே சுயம்பு லிங்கமாக அவதரித்தவர் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர். முனிவர்கள், சித்தர்கள் பலர் பூஜை செய்த சிவலிங்கத்தை நாமும் தரிசிப்பதில் அபூர்வமான விஷயம்தான். இந்த வெள்ளியங்கிரி மலையில் உள்ள 7 மலைகளை கடந்துதான் நாம மலை உச்சிக்கு சென்று சுயம்புவா காட்சி தர வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க முடியும். அந்த 7 மலையின் வரலாறும் அதற்கும் மனித உடலில் இருக்கும் 7 சக்கரங்களுக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். அவனை கும்பிடுறதுக்கே அவன் அனுமதி வேணும்னு சொல்ற மாதிரி இந்த 7 மலையையும் கடந்து மலை உச்சியில் இருக்கிற சிவனை தரிசிக்க அவர் அனுமதி இல்லாம போக முடியாது. பூண்டி என்ற இடத்துல இருந்துதான் பயணத்தை தொடங்குறாங்க. அங்கு உள்ள காவல் தெய்வத்தின் ஆசி பெற்று பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் மலை செங்குத்தாகவும் கருங்கற்களால் ஆன படிகளை கொண்டுள்ளது. இந்த மலையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்துடன் ஒப்பிடுகின்றன. ஆன்மீக பயிற்சி தொடர்வதில் எப்படி சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவதும் சற்று சிரமமாக இருக்கும். முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க பிள்ளையார் வீற்றிருக்கிறார். இந்த மலையை நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தியுடன் ஒப்பிடுகின்றனர். 2வது மற்றும் 3வது மலை வழுக்கு பாறைகளால் ஆனது. இந்த வழுக்கு பாறையில் தவறி விழாமல் இருக்கத்தான் ஒரு மூங்கில் தடியை எல்லோரும் கையோடு எடுத்துட்டு போறாங்க. 2வது மலை வழுக்கு பாறைகளால் ஆனது. இந்த மலையில் தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சியளித்தார்னு சொல்றாங்க. இந்த மலையில பாம்பாட்டி சித்தரின் குகையும் அவர் உருவாக்கிய சுனையும் இருக்கு. இந்த மலை நம்ம உடம்புல இருக்கிற ஸ்வதிஷ்டன சக்கரத்தோட தொடர்புடையது. 3வது மலை ஒரு சுனையுடன் தொடங்கும். இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கிற பகுதியில சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இங்கு நின்று கைத்தட்டினால் பாறை இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும்னு சொல்றாங்க. உடம்பின் வயிற்று பகுதியில் உள்ள மணிப்புரா சக்கரத்தின் அம்சமாக கைத்தட்டி சுனை அமைந்திருக்கு. 4வது மலை சமதளமாகவும் நடந்து போக சுலபமாகவும் இருக்கும். இது மனித இதயத்தின் அநாதக சக்கரத்தோடு தொடர்புடையது. இங்க ஒட்ட சித்தர் சமாதி அடைந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த மலை முழுவதும் மரங்களுக்கு நடுவுல அமைந்திருக்கிறதுனால ஒரு புறம் அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது. 5வது மலைக்கு பீமன் கலியுருண்டை மலைன்னு சொல்றாங்க. வனவாசத்துல பாண்டவர்கள் இங்கு தங்கியதாகவும் நம்பப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக பீமன் பள்ளத்தாக்கு, பீமன் கலியுருண்டை போன்றவைகளை நம்ம பார்க்கலாம். இந்த மலையில சேறு மாதிரி வலுவழுப்பான மண் இருக்கும்.
இது தொண்டைக்குழியில் அமைந்திருக்கும் ஸ்ருதி சக்கரத்தை குறிக்கிறது. அர்ஜுனன் தவம் செய்து சிவனிடம் பாசவத அஸ்திரத்தை பெற்றதும் இந்த இடத்தில்தான்னு சொல்றாங்க. அர்ஜுனன் தவம் செய்த பாறை அர்ஜுனன் தலைப்பாறை என்று கருதப்படுகிறது. 5 மற்றும் 6வது மலை ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கும். இந்த 2 மலைகளுக்கு நடுவில் சேத்திலை குகை உள்ளது. இந்த குகையில் ஒரே நேரத்தில் 60 முதல் 70 பேர் வரை தங்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. 6வது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. இங்கு ஆண்டி சுனை காணப்படுகிறது. இந்த சுனை நீலி ஆற்றில் சேர்கிறது என்று கூறப்படுகிறது. இங்கு குளிப்பது 7 ஜென்ம பாவங்களை தீர்ப்பதற்கு சமம் என்று கருதப்படுகிறது. இந்த மலை வெள்ளை மணலால் ஆனது. இதற்கு திருநீற்று மலை என்றும் பெயருண்டு. இந்த திருநீற்றை பக்தர்கள் அவரவர் வீடுகளுக்கு எடுத்து செல்வது வழக்கம். 6வது மலை இரு புருவத்திற்கு இடையில் இருக்கும் அக்ன சக்கரத்திற்கு இணையாக கருதப்படுகிறது. 7வது மலை இதற்கு சுவாமி முடி மலை என்று பெயர். 7வது மலை ஏறுவது முதல் மலை ஏறிய போது இருந்த அதே சிரமமும் சவாலுமாக இருக்கும். இதில் 3 பெரிய பாறைகள் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்து பக்தர்களை வரவேற்கிறது. 7வது மலை மிகவும் செங்குத்தாக இருக்கும். மூங்கில் தடியோடு மட்டுமே மலையில் பயணம் செய்ய முடியும். பல சித்தர்கள் கண்ணுக்கு புலம்படாமல் உலாவும் இடமாக கருதப்படுகிறது. 7வது மலையில்தான் பஞ்சபூதங்களின் அம்சங்களான சிவபெருமான் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். இங்கிருந்து சூரிய உதயத்தை காண்பது சிவனின் அருள் நேரடியாக கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை. இந்த மலையை சகஸ்கர சக்கரத்துடன் ஒப்பிடுகின்றனர். அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகயுகமாய் கோயில் கொண்டிருக்கிறார் வெள்ளியங்கிரி சிவபெருமான். வெள்ளியங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும் என்று கரிகால சோழனிடம் சமய முதலிகள் கூறியதாக சொல்லப்படுகிறது. வெள்ளியங்கிரியில் உள்ள எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு முதலிய பலன்களை பெறுவார்னு ஆன்மீக புத்தகங்கள் தெரிவிக்கிறது. வெள்ளியங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்தை மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த மலையில்தான் சிவபெருமான் தன் மனைவியின் வேண்டுகோளின்படி தன் பிரபஞ்ச நடனத்தை இந்த இடத்தில் நிகழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் மற்றும் சதாசிவனின் 5 முகங்களை உடைய பஞ்சகிரியாகவும் பஞ்சபூதங்கள் தொடர்பான பஞ்சலிங்கனாகவும் காணப்படுகிறார். தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளியங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம், ஞானத்தின் நிறைகுடமாக திகழ்கிறது.